வணக்கம், வெல்கம் டு கேரளா சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஃபிஷ் மோலி தான். இந்த குழம்பு ஆப்பத்து கூடவேயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் மோலிக்காக நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது காணாங்கழுத்தி தான். நம்ம தமிழ்நாட்டில் காணாங்கழுத்தி எப்பவும் கிடைக்கும். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டில் செய்வதுக்கு ரொம்ப ஈஸியான டிஷ் இது. நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துடுங்க. காணாங்கழுத்தி இல்லைன்னா வஞ்சரா மீன்லேயும் கறி மீன்லேயும் சிலேபி மீன்லேயும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மீன்லேயே கொஞ்சம் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் மல்லித்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் கரம் மசாலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மசாலையெல்லாம் தண்ணி ஊற்றி கையினால் மிக்ஸ் பண்ணி நல்லா மீன்லேயே சேர்த்திடலாம். இந்த மீன்லேயே மசாலா எல்லாம் பிடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலேயே போடலாம். இந்த டைம்லேயே நமக்கு தேவையான அளவுக்கு ஜாமை எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபிஷ் மோலி செய்ய போகிறது தேங்காய் பால்லையே தான். அதுக்காகவே 1/2 முறி தேங்காயிலேயே கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்சியிலே அரைச்சிடலாம். இப்போ நல்ல திக்கான தேங்காய் பால் நமக்கு கிடச்சிருக்கும். மறுபடியும் இந்த தேங்காயிலேயே 1/2 கப்பு தண்ணி ஊற்றி மிக்சியிலே அரைச்சிடலாம். இப்போ பார்த்தாலே நமக்கு தின்னான தேங்காய் பால் கிடைக்கும். இந்த தின்னான தேங்காய் பால்லே தான் நாம் மீன் வேக வைக்கிறது. இந்த ஃபிஷ் மோலிக்காக கொஞ்சம் இஞ்சி, 4-5 பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, உங்களுக்கு பிடிச்ச அளவில் 2 தக்காளி கூட சேர்க்கலாம். இது எல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயிலே மீன் ஃப்ரை பண்ணதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயிலே பண்ணது தான் நல்லா இருக்கும். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆயிலும் யூஸ் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மீன் எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். இதே மாதிரி கருவேப்பிலை போடும்போது நம்ம ஃப்ரையில் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம மீன் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெந்தயம், கடுகு போடலாம். இது கூடவே கருவேப்பிலை, ஒரு சின்ன இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. 3 மினிட்டுக்கு அப்புறம் ஒரு சின்னதாக கட் பண்ணிய வெங்காயம் சேர்த்திடலாம். எல்லாம் நல்லதாக வதக்க வேண்டும். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திடலாம். காரத்துக்காக நம்ம இங்கே பெப்பர் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்குது. இந்த மசாலா எல்லாமே நல்லதாக மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலையுடைய பச்சை சுவை மாறியதுக்கப்புறம் தின்னான தேங்காய் பால் ஊற்றிடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். ஃப்ரை பண்ணிய மீன் சேர்க்கலாம். அது கூடவே ரவுண்டாய் கட் பண்ணிய தக்காளி சேர்த்திடலாம். இது எல்லாமே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேவிக்கலாம். 15 மினிட் நேரம் மீடியம் தீயில வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி நல்ல கட்டியான தேங்காய் பால் சேர்த்திடலாம். இந்த தேங்காய் பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மீன் போட்டதுக்கப்புறம் ஸ்பூனிலால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால் இப்படி செய்திடலாம். இந்த ஃபிஷ் மோலி சமைச்சதுக்கப்புறம் 1/2 மணிக்கூர் கழிஞ்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாரும் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்திடுங்க.